ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது பொதுவாக வந்து இந்தியன் டாக்ஸ், இந்த டாக்ஸை வந்து வளர்க்குறதுல என்ன அட்வான்டேஜ்? நிறைய சொல்லலாம். அவங்க வந்து பெஸ்ட்டு காட் டாக் சொல்லலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ், ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஃபுட்டு விஷயம் ஆகட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வீட்டிலே ட்ரைனிங் பண்ணலாம், ட்ரெயினரே தேவையில்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோ ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும். ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது லைஃப் ஸ்பேன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு ரொம்ப கம்மி அவங்களுக்கு. நீங்கள் வேக்சினேஷன் மட்டும் போட்டுட்டா போதும் ரெகுலராக. அதே மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. உங்கள் எமோஷன்ஸை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. நல்லா வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கூட நீங்கள் என்ன எமோஷனில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க, நல்லா கனெக்ட் ஆவாங்க. அதே மாதிரி தான் இந்தியன் கேட்ஸும். ஸோ இவங்களை நீங்கள் வளர்க்கும் போது எப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே.